வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரி ஆகிய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயசீலனிடம் கேட்கலாம். சொல்லுங்க ஜெயசீலன், திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனுக்கு சொந்தமான இடங்கள்ல ஏன் சோதனை நடைபெற இருக்குது? மேலும் எத்தனை இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருது? இது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான துரைமுருகன் இல்லம் அமைந்துள்ள வீட்டில் நேற்று இரவு 9 மணி அளவில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளான மனோஜ் மற்றும் முரளிதரன், சதீஷ் ஆகியோர் ஆவணங்களை சோதனை செய்வதற்காக அவர் இல்லத்திற்கு வந்திருந்தனர். அப்பொழுது துரைமுருகன் அவரது மகன் கதிர் ஆனந்த் தேர்தல் பிரச்சாரமாக வெளியே சென்றுள்ளார். வெளியே தகவல் அறிந்து இல்லத்திற்கு வந்த துரைமுருகன் எந்த காரணத்தின் அடிப்படையில் எனது வீட்டில் சோதனை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் வழக்கம் போல் தேர்தல் நேரத்தில் சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்யும் சிறு ஆவணத்தை காட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி துரைமுருகன் முறையான ஆவணத்தை கொண்டு வந்து காண்பிக்கும்படி முறையிட்டுள்ளார். இதனால் அவர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே இந்த தகவல் முழுவதும் பரவியதன் அடிப்படையில் தொண்டர்கள் அனைவரும் குடியத்துறையினர் இதனை கண்ட அதிகாரிகள் தங்களது மேல் அதிகாரி வரவேற்கிறோம் என்று சொல்லி உதவி ஆணையர், வருமான வரித்துறையுடைய உதவி ஆணையர் விஜய் தீபன் என்பவரை நேரில் வரவழைத்தனர். வரவழைத்த பிறகு எந்த அடிப்படையில் நீங்கள் சோதனை செய்கிறீர்கள் என்றதுக்கு அவரிடமும் உரிய ஆவணம் இல்லாததனால் சுமார் 11 மணி இரவு 11 மணி வரை வாக்குவாதம் நடைபெற்று அதிகாரிகள் சோதனை செய்யாமல் வெளியேறினர். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காத்திருப்புக்கு பின் சரியாக 2:30 மணி அளவில் அவர்கள் விஜய் தீபன் உதவி ஆணையர் அவர்களுக்கு முறையாக வருமான வரித்துறையினரிடமிருந்து மெயில் வந்த பிறகு சோதனை செய்ய உள்ளே சென்றனர். தற்பொழுது வரை இந்த சோதனை நீடித்துக் கொண்டு வருகிறது. 7 பேர் கொண்ட குழுவினருடன் சோதனை நீடித்துக் கொண்டு வருகிறது. திவ்யா, மேலும் ஜெயசீலன், தற்போது திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரதோட மகனுக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடைபெற்று வருது. இந்த சோதனையில இதுவரை ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? இதை பத்தி தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக திவ்யா, நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை அவரது இல்லத்தில் சோதனை நடைபெற்றது. நேற்று இரவே அவரது மகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் என்ற தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று இரவே வருமான வரித்துறையினர் வந்துள்ளனர். இங்கு பெண்கள் தங்கும் விடுதி உள்ளதால் இரவு நேரத்தில் அனுமதிக்க முடியாது என்றும், மேலும் பகல் நேரத்தில் தான் நாங்கள் அனுமதிப்போம் என்று கூறியதன் அடிப்படையில் தற்பொழுது சற்று முன் தான் 10 பேர் கொண்ட குழுவினர் கல்லூரியில் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் துரைமுருகன் தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது என்றால், முறையான ஆவணத்தோடு வந்தால் நான் சட்ட ரீதியாக எதையும் சந்திக்க தயாராக உள்ளதாக அவருடைய வழக்கறிஞர், திமுக சட்ட வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பரந்தாமன் நேற்று செய்தியாளர்கள் சந்திக்கையில் கூறியது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, ஜெயசீலன், மேலும் தற்போது திமுக பொருளாளர் துரைமுருகனோட வீட்டில் அதிகாரிகள் சோதனை செய்யும் பொழுது திமுக தொண்டர்கள் அவரோட வீட்டில் சோதனை செய்வதற்கு விடவில்லை, மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வந்தது. மேலும் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மட்டுமில்லாமல் அவரது உறவினர்கள் வீடு அல்லது அவருடைய மகனுடைய சொந்தமான நண்பர்களோட வீடுகளில் ஏதேனும் சோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக திவ்யா, நேற்று இரவு அவர்கள் சோதனை செய்ய வருகிறது தகவல் பரவியதை அடுத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் அடிப்படையில் தான் அவர்கள் நேற்று வீட்டிலிருந்து சுமார் 11 மணி அளவில் வெளியேறினார்கள். மேலும் தற்பொழுது அவரது துரைமுருகன் அவர்கள் இல்லத்திலும் அவரது மகனுக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மட்டும் வருமான வரித்துறையினரும் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயசீலன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.